சிஸ்டர் அதுக்கு முன்னாடி நான் சில கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? கண்டிப்பா பிரதர். கண்டிப்பா. அந்நிய பாஷைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி நீங்க இது பண்றீங்க? அந்நிய பாஷை அப்படின்றது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா, ஆம் பைபிள்ல செயின்ட் பால் அவர் ஒருத்தவர் பேசுவாரு. அது செயின்ட் பால்ன்னு அது மட் ஒருத்தர் பேசுவாரா? ஆமா, ஆமா பிரதர். அது நம்ம பைபிள்ல பார்க்கலாம்ல. ம். ஸோ அவர் பேசுவாருன்னு போட்டிருக்கு. அதே மாதிரி என்னுடைய அப்பா வந்து ஒரு பாஸ்டர் தான் ஆக்சுவலி. ஓகே. ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வளர்ந்ததுனால என்னமோ தெரியல. எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா, அந்த ஆவி ம். வந்து உங்களுக்குள்ள வரும்பொழுது, நீங்க உங்கள ஓகே. அறியாமயே வந்து பல பாஷைகள்ல பேசுவீங்க. அது அப் என்ன மாரி பாஷைன்னு சொல்றீங்க? ஹியூமன் லாங்குவேஜா? இல்ல காட்ஸ் லாங்குவேஜா? ஆம் அது நம்ம யாருக்குமே புரியாத ஒரு லாங்குவேஜ் தான பிரதர். அப்படிதானே? எப்படி இந்த கரபரபரு, சுபரு அதெல்லாம் சொல்லுவாங்களே அத சொல்றீங்களா? அந்த மாதிரி தான் பிரதர். ஓ! இப்ப நான் பேசுனது அந்நிய பாஷைங்களா? நீங்க நீங்க பேசின மேபி இருக்கலாம். இல்லையா? அந்நிய பாஷை தான் பேசினேன் சிஸ்டர். என்ன தெரியலையா உங்களுக்கு? எத்தன வருஷமா அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கீங்க நீங்க? பிரதர் நான் ஆக்சுவலி எனக்கு அந்த வரம் சின்ன வயசுல ஒரு 2ண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இருந்துச்சு. எப்படிங்க அந்நிய பாஷை பேசுறதா? ஆமாங்க பிரதர். 2ண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து. 2ண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தேன் பிரதர். நிஜமா. சரி எங்க பேசுனீங்க அந்த அந்நிய பாஷைய 2ண்ட் ஸ்டாண்டர்ட்ல? ஆக்சுவலி ஒரு நாள் எங்களோட வீட்ல ஒரு ஜெப கூடுகை நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ என்னுடைய ஓகே. அப்பா ஒரு செகண்ட் பிரதர். சிஸ்டர் உங்களோட இது மைக் ஆஃப் ஆயிருக்குது பார்த்துக்கோங்க. அதான் லெஃப்ட் ஆயிட்டீங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் அந்நிய பாஷைய பத்தி பேச போறாங்க. கேக்குதுங்களா? ஆ கேக்குதுங்க பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். ஆ ஜெபக்கூட்டு வீட்ல அதான். வச்சாங்க. அப்ப என்னோட அப்பா அவரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்போ சரி. எனக்குள்ளேயே ஒரு உணர்வு ஒண்ணு வந்துச்சு. அது என்ன கனெக்ஷன்னு என்னால சொல்ல தெரியல. ம். அப்போ நான் என்ன பண்றேன்னா, பேச ஆரம்பிக்கிறேன். என் வாயிலருந்து வர்ற வார்த்தைகள் எனக்கு புரியல. மத்தவங்களுக்கும் புரியல. ஆனா நான் ம். பேசுறது உண்மையான ஒரு வார்த்தைன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சது. ஒளறி இருக்கீங்களா? இல்ல எந்த மாரி சொல்றீங்க? சாரி எனக்கு புரியல. அதான் அப்படி கேட்கிறேன். ஒளறுனேன்னு எப்படி பிரதர் சொல்ல முடியும் உங்களால? இல்ல என்னமோ சொல்றீங்க. யாருக்கும் புரியல அப்டின்னா, அப்ப அதுக்கு போய் ஒளர்றது தானே? இல்ல, இல்ல. நீங்க அப்படி எடுத்துக்க கூடாது. அது நம்ம யாருக்கும் புரியாத ஒரு பாஷை. ஏங்க ஏங்க கம்பெனி விட்றீங்க? ஏன்? என்னாச்சு பிரதர்? சிஸ்டர் நீங்களே சொல்லுங்க. நீங்க பேசுறது உங்களுக்கும் புரியல, ஆப்போசிட்க்கும் புரியலன்னா அதுக்கு பேர் ஒளர்றது தானே? பிரதர் அதுக்காக நீங்க இல்ல பிரதர். இப்ப நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் நான் சொல்றத. சரி சொல்லுங்க. அதாவது ஆம், ம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு இது புரியாத ஒரு பாஷை அப்படின்றதுனால அது இல்லன்ற அர்த்தம் கிடையாதுல்ல. அது ஒரு பரலோக பாஷை. எப்படி? நீங்க வந்து 2ண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஏதோ சொல்றீங்க. அது யாருக்குமே புரியல. இது பரலோக பாஷை. ஆமா. ஆனா நான் உங்க இந்த அப்பா மாதிரி வந்து பாஸ்டரு. அவரு இத அப்ரிஷியேட் பண்ணாரா? ஓ மை காட்! என் புள்ள அந்நிய பாஷை பேசுறான்ட்டு. பிரதர் ஆக்சுவலி எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் தொண்டை வலி மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு. நான் இப்படி பேசி அவர் மேல ஜெபம் பண்ணோனே அது போயிருச்சு. ஓ! உங்க டாடிக்கு வந்து அப்ப இது த்ரோட் பெயின் இருந்திருக்குது. ஸோ அவருக்கு பதிலா நீங்க இருந்திருக்கு. பேசியிருக்கீங்களா? ஆமா. அது ஆண்டவர் எனக்கு குடுத்த ஒரு வரமா பார்க்கிறேன். ஓகே, ஓகே. எப்படி வீட்ல நீங்க 2 பேரும் மட்டும் தான் மாத்தி மாத்தி பேசிப்பீங்களா? ஐயோ! பிரதர் நீங்க இத கிண்டல் பண்ற மாதிரி கேட்கிறீங்களா? இல்ல எப்படி? இல்ல, இல்ல. கிண்டல்லாம் பண்ணலைங்க. இல்ல நீங்க ஒரு முக்கியமான விஷயம் ஏதோ பேசுறீங்க. அது யாருக்குமே புரியல. அப்படிங்கிறபோது புரியுது. இல்ல பிரதர். ஆக்சுவலி அதில கொஞ்சம் எனக்கு எனக்குமே இப்ப நான் இங்க லைவ்ல வந்திருக்கிறதே எதுக்குன்னா, எனக்கு ஒரு தெளிவு வேணும் அதுல. ஆ தெளிவு வேணுங்களா? எனக்கு ஆமா. நான் ம். பேசுறது உண்மைக்குமே அந்நிய பாஷை தானா? அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கே ஆக்சுவலி டவுட்டா உங்களுடைய இருக்குல்ல? என்ன பிரதர்? உங்களுக்கே டவுட்டா இருக்குல்ல. நீங்க அந்நிய பாஷை தான் பேசுறீங்களா? இல்ல அப்படிங்கிற மாரி. அ ஆமா. ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு இப்ப சின்ன வயசுல இருந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் என்ன நெனச்சுட்டு இருந்தேன்னா, நான் பேசுறது தான் கரெக்ட்டு. நான் இந்த ம். மாதிரி பேசுறது கரெக்ட்டுன்னு நெனச்சேன். ம். ஆனா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களோட வீடியோஸ் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சேன். பார்த்துட்டு ஓகே. எனக்கு சில கேள்விகள் வந்துச்சு. நான் உண்மைய ஒத்துக்கிறேன். ம்.
அப்போ இந்த கேள்விகளுக்கு இப்ப எங்க வீட்ல போய் நான் கேட்க முடியாது இல்லையா? என்னுடைய அப்பாவே ஒரு பாஸ்டர். அவர் எப்படி எனக்கு சொல்ல முடியும்? அதனால தான் சரி ஓகேன்ட்டு உங்களுக்கு நான் டிஎம் பண்ணது. ஓகே, ஓகே, ஓகே. அந்நிய பாஷை அப்டின்னா பேசுறது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு புரியணும்ல. அந்த ஆம். காலத்து சீஷர்கள் வந்துட்டு இப்ப தமிழ்நாடுக்கு வந்துட்டு சும்மா ரக்கா ரபா ஷாபாரு அப்டின்னா புரிஞ்சிருமா? மேபி புரிஞ்சிருக்கலாமே பிரதர். நீங்களும் மேபி நானும் இல்லையே. புரிஞ்சிருக்கலாமா? நீங்களும் நானும் இல்லையே பிரதர் அத பார்க்கறதுக்கு. இப்போ உங்க வீட்ல பிரேயர் மீட்டிங் வைக்கும்போது எல்லாருமே இருந்தாங்களா? என்ன பிரதர்? உங்க வீட்ல 2ண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பிரேயர் மீட்டிங் வச்சாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்ப எல்லாருமே இருந்தாங்களா? இருந்தாங்க பிரதர். எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சா? யாருக்குமே புரியல பிரதர். ஆ இப்போ இந்த மாரி சீஷர்கள் பேசின மாரி அந்நிய பாஷை நானும் பேசுறேன் அப்டின்னா, அப்ப அங்க இருக்கவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்ல, ஏன் புரியல? என்ன மறுபடியும் லெஃப்ட் ஆயிட்டாங்க? சொல்லுங்க சாரி, சிஸ்டர். சாரி பிரதர். கொஞ்சம் இன்டர்நெட் இஷ்யூஸ் ஆயிருந்துச்சு. ஓகே, ஓகே. சொல்லுங்க. அதுதான் பிரதர். நீங்க கேட்கிற கேள்விகள் எனக்கு அது புரியுது. என்னால வேற எதுவும் சொல்ல முடியல. என்ன சொல்ல முடியும்? இருந்தா தானே சொல்ல முடியும் இதுக்கு. நீங்களே நெனச்சு பாருங்க. அந்நிய பாஷை அப்டின்னா, அது என்னன்னே தெரியல ஃபர்ஸ்ட்டு. நீங்க உங்க டாட் கிட்டயும் கேட்க முடியாது. அப்ப உங்களுக்கு நீங்களே இந்த ஒரு கொஸ்டின் கேட்டு பார்க்க வேண்டியது தானே. ஆம் இப்ப தமிழ்நாட்டுக்கு புரியுது. சீஷர்கள்லாம் வராங்க. அவங்க வந்துட்டு ஷகாராபா ரபா ரூ ரூ அப்டின்னா முடிஞ்சிருச்சா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருமா? புரியுது பிரதர். இப்ப கூட பாருங்களேன், ஆக்சுவலி இந்த நான் வேர்ஸ் வந்து ஷேர் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, ம். அ அந்த பிரைஸ் த லார்ட் ஆல் யூ நேஷன்ஸ் அந்த அந்த வேர்ஸ் இருக்குங்க இல்லையா? ஆமாங்க. அதிலேயே இருக்கு. வந்து நம்மளுக்கு தெரியுது, இந்த நேஷன்ஸ்ன்னு இருக்கும்போது பல பாஷைகள் அப்படின்ற மாதிரி, அந்த பாஷையில நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு பரலோக பாஷை தான் அ நம்ம டங்ஸ்ல பேசுறது. இப்ப நீங்க இந்த வேர்ஸ்க்கு வந்து உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் குடுக்குறீங்களா? இல்ல ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் எடுத்து வச்சு எனக்கு காமிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல பிரதர். ஆக்சுவலி எனக்கு அந்த அனாயிண்டிங் இருக்கிறதுனால நான் ஹோலி ஸ்பிரிட் இருக்குன்றத நம்புறேன். அனாயிண்டிங் இருக்குது. அப்ப உங்களுக்கு ஏர்லி சர்ச் ஹிஸ்டரி எதுவுமே தேவையில்லைல்ல? எல்லாமே நீங்க சொல்லிருவீங்கல்ல? ஏர்லி சர்ச் ஹிஸ்டரினா புரியலையே பிரதர். எத அ கேட்கிறீங்க? அ சூப்பருங்க. ஏர்லி சர்ச் ஹிஸ்டரினா என்னன்னே தெரியாது தானே? கரெக்ட் தானே? தெரியலைங்க பிரதர். எனக்கு தெரியல. உங்களுக்கு தான் அந்த அனாயின்டட் இருக்கு. கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? பிரதர் நக்கலும் டக்குன்னு சொல்லுங்க. கிண்டல் பண்ணாதீங்க. நக்கல்லாம் நானும் இத இல்லைங்க. கொஞ்சம் இருங்க மொபைலே கீழ விழுந்துருச்சு. இருங்க. ஓகே பிரதர். சொல்லுங்க. நீங்க தான் சொன்னீங்க எனக்கு அனாயின்டட் இருக்குது. 2 வயசு இருக்கு. அதாவது 2ண்ட் படிக்கும்போது அந்நிய பாஷை பேசினேன் எங்க அப்பாவுக்கு பதிலா அப்டின்ட்டு. அப்பனா இப்ப இதுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்ல? ஆம். ம். நீங்க கேட்கிற கேள்விலாம் ஓகே தான் பிரதர். ஆனா ம். செயின்ட் இரேனியஸ் யாரு சிஸ்டர்? யாருங்க பிரதர்? செயின்ட் இரேனியஸ் தெரியலைங்களே! தெரியலைங்க. பைபிள்ல அ இருக்கிற வேர்ஸ் இருக்குங்களா? ஆமாங்க பிரதர். அந்த வேர்ஸ்க்கு வந்து நீங்களே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிருக்கீங்க. ம். பிரதர் அப்படித்தானே நம்ம ஆண்டவர் கிட்ட நம்ம கேட்கும்போது அவர் நமக்கு விளக்குவார் இல்லையா? ஓகே. ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ இந்த வேர்ஸ்க்கு நீங்க பிரதர். எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தா கரெக்ட்டா இருக்குமா? இல்ல செயின்ட் ஜானோட அதாவது யோவானோடைய ஸ்டூடண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தா நல்லா இருக்குமா? இந்த ஒரு வேர்ஸ்க்கு. 2 பேர்ல யாரோட நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க? இல்ல பிரதர் உங்கள எல்லாருமே எடுத்துக்க வேணாம். கிறிஸ்டியன்ஸ் என்னைய தானே? எடுத்துக்கோங்க. என்னதுங்க? எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் தானே பிரதர். ஸோ அவருக்கு எவ்வளோ அந்த ஆவியின் அபிஷேகம் இருக்கோ, அதே அளவுக்கு எனக்கும் இருக்குன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இருக்குன்னு நம்புறீங்க. அதான் உங்களுக்கு செயின்ட் இரேனியஸே யாருன்னு தெரியலையே! அவருக்கெல்லாம் தெரியுமே! இ இல்லையே பிரதர். இப்போ அவரு ம். யாருடைய டிசைபிள்ன்னு சொன்னீங்க? அது நீங்களே சொல்லுங்களேன். இப்ப தான் நான் சொன்னேனே. கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இல்ல செயின்ட் தாமஸ் யாரு பிரதர்? ஆமா. செயின்ட் தாமஸ்ங்க. செயின்ட் தாமஸு, செயின்ட் லூக்கு. பிரதர் சரி விடுங்க. தெரியலைங்கன்னு தானே கேட்டேன். அந்நிய பாஷை அதுக்கப்புறம் எப்பப்ப பேசுனீங்க? 2ண்ட் ஸ்டாண்டர்ட்ல பேசுனீங்க. அதுக்கப்புறம் அப்படியே கன்டின்யூ ஆயிருச்சா? ரெகுலரா டெய்லியுமே பேசுவேன் பிரதர். ரெகுலரா ரெகுலரா ஓகே, ஓகே. இத வீட்ல வந்து சொல்லேங்களா? இது வந்து அந்நிய பாஷை கிடையாதும்மா. அந்நிய பாஷை பேசினா எல்லாத்துக்குமே புரியணும். பட் நீ பேசுறது யாருக்குமே புரியல. அப்படின்னு வீட்ல சொல்லேங்களா? அடுத்த செகண்டே? பிரதர் ஆக்சுவலி அதுதான் எனக்கு இப்ப இந்த இருக்க டவுட்டே என்னன்னா, இப்ப எங்க வீட்ல அத ஃபுல்லா என்கரேஜ் பண்ணாங்க பிரதர். என்ன ம். சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து "நீ பேசுறது நம்மளுடைய பைபிள்லே இருக்குமா?" அப்படின்னு சொன்னதுனால, நான் தினமும் ஸ்கூல்ல கூட போய் சொல்லுவேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம்.
எ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் அந்நிய பாஷை பேசுவீங்களோ? இல்ல இந்த மாதிரி எனக்கு ஒரு அனாயிண்டிங் இருக்கு. நீங்க அம் நம்பலன்னா, அப்புறமா எங்க பிரேயர் மீட்டிங் எதுக்காச்சும் வாங்கன்னா, அப்படிதான் நான் சுவிசேஷம் சொல்லி கூட்டிட்டு வருவேன் எல்லாரையும். பிரேயருக்கு வந்தா அங்க என்ன சொல்லுவீங்க? அங்க ஏன்னா நீங்க அவங்க பேசுறது நெறைய அவங்களுக்கும் புரியாது, யாருக்கும் புரியாது. அப்ப அங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் ஜானகின்னு ஒரு பொண்ணு. சரி. அவ வந்துட்டு ஒரு வாட்டி எங்க வீட்டுக்கு வந்திருக்கும்போது, இந்த மாதிரி நாங்க ஆ. பிரேயர் மீட்டிங்ல நான் அந்நிய பாஷை பேசினேன். அவ சரிங்க. அவ வந்துட்டு கன்வெர்ட் ஆகிட்டா. அவ ஹிந்துல இருந்து ஆக்சுவலி அவளுக்கு அந்த மிராக்கிள் அன்னைக்கு தான் புரியுது. அன்னைக்கு தான் அவ என் என்ன அனாயிண்டிங்க மிராக்கிள் பார்க்குறா. நடந்துச்சு? அத மட்டும் சொன்னீங்கன்னா ஓகே. அந்நிய பாஷையில என்ன பேசுனீங்க? அ அந்நிய பாஷை அது பேசினா புரிஞ்சு அவங்க கன்வெர்ட் ஆயிருக்காங்க. ஜீசஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறான்னு சொன்னீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. மீனிங் இருக்கு. வீட்டுக்கு வந்தாங்க, நான் புரியாத ஒரு பாஷை பேசினேன். அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்டின்னா, என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. நீங்க வந்து ப்ரோ இந்த மாரிலாம் சொன்னீங்க அப்டின்னா, ஜீசஸோட இது சீஷர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பண்ண விஷயத்தையே நீங்க வந்து தப்பா சொல்ற மாரி இருக்குது. அவங்க அப்படித்தான் அங்கிருந்து இங்க வந்தாங்க. ஏதோ ஏதோ பேசுனாங்க. யாருக்கும் புரியல. எல்லாம் கிறிஸ்டியானிட்டிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்ற மாரி இருக்குது. ஏன்னா, விச் மீன்ஸ் அவங்க பேசின அதே டங் லாங்குவேஜ் தான் நீங்களும் பேசுறீங்க அப்படிங்கிறீங்க. ம் சொல்லுங்க. பிர இல்ல பிரதர். இப்போ எனக்கு என்னன்னா, இப்ப பாருங்களேன் நான் வந்து ஒரு மினிஸ்ட்ரில இருக்கேன். சரி, ஸோ இருங்க. எனக்கு அந்த பவர் இருக்கு. ஹீல் பண்றதுக்கான அந்த பவர் இருக்கு. இப்போ சரிங்க. எனக்கு இருக்க ம், அந்த ஒரு விசுவாசத்தினாலயும் நான் சொல்றேன். என்னால ஒரு ம். இறந்தவங்கள கூட உயிரோட எடுத்துட்டு வந்துர முடியும். எழுப்பிற முடியும். என்னது? பிரதர் நீங்க என்னமோ செயின்ட் பீட்டர சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே நடந்து போனா அந்த நிழல் பட்டு நெறைய பேர் குணமாவாங்க. அந்த பிரதர் மாரி எனக்கும் பவர் விசுவாசம் இருக்குது. வைக்கும்போது எல்லாமே நடக்கும் பிரதர். விசுவாசம் வேணாமா? விசுவாசம் விசுவாசம் வித்தவுட் வொர்க் இட்ஸ் நத்திங்ல. சும்மா விசுவாசம் அப்புறம் எதுக்கு சீசர்கள்லாம் கொல்லப்பட்டாங்க? அவங்கள கொல்லவே தேவையில்லையே. அவங்களுக்கு நெறைய பவர் இருக்குது. அவங்களுக்கும் உடம்பு உடம்பு சரியில்லாம போச்சே. பிரதர் அதுக்கு இல்ல நீங்க சொல்ற எனக்கு இந்த ஆர்குமெண்ட்ஸே புரிய மாட்டேங்குது ஆக்சுவலா. புரியும். சரி ஓகே. நீங்க என்கிட்ட என்ன கேட்க வந்தீங்க? இந்த மாரி அந்நிய பாஷை பேசுறது வந்து, நான் பேசுறது கரெக்ட் அப்படிங்கிற மாரி சொல்ல வரீங்க கரெக்ட்டா? அதாவது நீங்க பேசிட்டு இருக்கிறது கரெக்ட்ங்கிற மாரி சொல்ல வரீங்க. இல்ல எனக்கு டவுட் இருக்குது கரெக்ட்டா தப்பான்னு கேட்கிறீங்களா? இல்ல எனக்கு என்னன்னா ஆக்சுவலி நானுமே நீங்க இப்போ இந்த டிபேட் பேனல் பண்றதுனால இன்னைக்கு ஒரு டிபேட்காக தான் வந்தேன். ஸோ சரி அதனால ஓகே. தான் நான் கேட்கிறேன். ம். தப்பு சிஸ்டர். நீங்க அந்நிய பாஷை பேசுறது தப்பு. அடுத்து? ஆம் இத பிப்ளிக்கலா கொஞ்சம் ப்ரூவ் பண்ணுங்களேன். பிப்லிக்கலா ப்ரூஃப் பண்ணா நான் இப்ப ஸ்கிரீன்ஷாட் பண்ற மாரி இருக்கும். ஆனா இருந்தாலும் நான் சிம்பிளா ஒரு விஷயம் கேட்டேன்ல. நீங்க அதுக்கே நான் பதில் சொல்லலைல்ல. என்ன திரும்பி கேளுங்க அத. இப்போ ஜீசஸோட சீஷர்கள் தமிழ்நாடு இல்ல மத்த இடத்துக்குலாம் போறாங்க கரெக்ட்டா? மத்தவங்களுக்கு கூட ஆமா. விடுங்க. ஏதோ கிரீக் லாங்குவேஜ் வந்து இன்டர்நேஷனல் லாங்குவேஜா இருக்குது. ஆனா மத்த பக்கம் என்ன ஆகுது? தமிழ்நாடுக்கு வந்த தாமஸ் என்ன பண்ணுவாரு? ஆம் அந்நிய தமிழ்நாட்டுக்கு வந்து பாஷைங்கிறது அவரு என்ன ஆகுதுன்னா, இவங்க பேசுற மொழி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாரி ஆகுது. அதுதான் அந்நிய பாஷை. இப்போ சீசர்கள் ம். பேசின மாரி அந்நிய பாஷை நானும் பேசினேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நீங்க பேசுற அந்நிய பாஷை ஆப்போசிட்ல இருக்கிற பீப்பிள் புரியணும். புரியுதா அங்க இருக்கிறவங்களுக்கு? ஆம் புரியும் புரி தானே இல்ல. பிரதர்? ஏங்க இப்ப தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்நிய பாஷை பேசினா யாருக்கு புரியலைங்கிறீங்க. இப்ப புரியுங்கிறீங்க. சரி இங்க பிரதர் டக்குனு ஒரு ஜெபம் பண்ணி அந்நிய பாஷை பேசுங்க பாப்போம். பிரதர் அது இப்போ உடனே அது அது கேலிக்கான ஒரு விஷயம் இல்லைல. கேலிக்கான விஷயம் இல்ல. அந்நிய பாஷைங்கிற விஷயம் சொல்லி நீங்க தப்பான டாக்டரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? அந்நிய பிரதர் இது பாஷைன்னா தப்பான பேசினா டாக்டர்னு. ஆப்போசிட்ங்களுக்கு புரியணும். அந்நிய பாஷைன்னா என்னங்க? புதிய பாஷைகள் புதிய பாஷைகள். அந்நிய பாஷைன்னா புதிய பாஷைன்னா மனுஷனோட பாஷையா? இல்ல வேற ஏதோ பாஷையா? ஆம். ம். ம். நம்ம யாருக்கும் தெரியாத ஒரு பாஷைன்ற மாரி தானே பிரதர்? ஏங்க நீங்க என்னங்க யாருக்கும் தெரியாத ஒரு பாஷைன்னா, அத ஜீசஸ் விஷயங்கள் பேசும்போது மத்த இது லாங்குவேஜ் பேசிட்டு இருக்க மக்களுக்கு எப்படி புரியும்? அது ஆண்டவர் அவங்களுக்கு உணர்த்துவார் தானே! இப்போ அந்த மாரி நீங்க பேசினா உணர்த்தணும்ல. அதான் யாருக்கும் புரிய மாட்டேங்குதுங்கிறீங்களே. இப்போ உங்க ஃப்ரெண்ட் எப்படி கன்வெர்ட் ஆனாங்க? அத சொல்லுங்க. அந்நிய பாஷை அ பேசினேன், கன்வெர்ட் ஆயிட்டாங்க. எப்படி கன்வெர்ட் ஆனாங்க? என்னோட ஃப்ரெண்ட் ஜானகியா? ஆ. ஸோ அவங்க என்னோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த பிரேயர் மீட்டிங்க்கு வந்திருந்தப்போ, இந்த மாதிரி ம். அவங்க அந்த அனாயிண்டிங்க கண்ணால பார்க்குறாங்க. என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இல்லங்க உங்களுக்கு புரியல. அந்த 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 அட்மாஸ்பியரே ஆக்சுவலி அவ்வளோ அழகா இருக்கும். அட்மாஸ்பியர் ஓகே. அப்புறம்? நீங்க என்ன பண்ணீங்க? அப்புறம் அட்மாஸ்பியர் எப்படி பார்த்தாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்ணீங்க? நான் அங்க அந்நிய பாஷையில பேசி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ, சரி. அதனால அவங்களுக்கு அந்த ஒரு அதனால அவங்களுக்கு ஏதாச்சும் ஹீல் ஆச்சா? அவங்களுடைய மனசு ஹீல் ஆயிருக்கு. அதனால தான் ஆண்டவர் ஏங்க அவங்களுக்கு சைக்காலஜிஸ்ட்ட போனாலுமே மனசு ஹீல் ஆகும்.
ஏங்க அந்நிய தப்பா பாஷை பேசி ம். சைக்காட்ரிஸ்ட்ட யாரு போவா சொல்லுங்க? நீங்க தான் சொன்னீங்க உங்க மனசு ஹீல் ஆச்சு. நான் ஏதோ உடம்பு சரியில்லாம இருந்தாங்க அப்படி ரெடி ஆச்சு. இல்ல வேற ஏதாச்சும் பெரிய பெரிய விஷயம் சொன்னீங்கன்னா பரவால்ல. மன நிம்மதி கிடைச்சு கன்வெர்ட் ஆயிட்டாங்கன்னா, அப்ப நீங்க சொல்றதுல அர்த்தமே இல்ல. ஆம். அப்படி பார்த்தா ஜீசஸ் சீசர்லாம் கொண்டிருக்கவே மாட்டாங்களே! இவங்க மன நிம்மதி குடுக்குறாங்க தானே விட்டுருப்பாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலைங்க பிரதர். ஓகே சிஸ்டர். ஏன்னா சொல்றதுக்கும் ஒண்ணும் இல்ல சிஸ்டர். ஆம். ஐ திங்க் ஏன் யாருமே வரமாட்டேங்கிறாங்க நம்ம பாய்ஸ். நீங்க வேற அவங்க கிட்ட தான் மெயினா பேசணும்னு சொன்னீங்க. ஆம். அதுதான் உங்களோட இதுல இந்த அந்நிய பாஷை பேக்கிரவுண்ட்ல இருந்து யாராச்சும் வந்திருக்காங்களா? அந்நிய பாஷை பேக்ரவுண்ட் இப்ப தான் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. வேணா இன்னைக்கு நம்ம இது பண்ணி பார்க்கலாம். கூப்பிட்டு பார்க்கலாம். இதோ ஒருத்தர் வந்துட்டாரு. ப்ரோ பிரைஸ் லார்ட் ப்ரோ. பிரைஸ் லார்ட் ப்ரோ. ப்ரோ நீங்க இவங்க கிட்ட ஏதாச்சும் கேட்க நினைக்கிறீங்க? ஏன்னா அந்நிய பாஷை வந்து பேசுறதெல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது கேட்க நினைக்கிறீங்களா சிஸ்டர்ட்ட? இல்ல ப்ரோ, உண்மையாலே வந்து அவங்க அறியாமையில இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் நானு. அதாவது ப்ரோ அவங்க அவங்க சர்ச் வச்சிருக்காங்க ப்ரோ. உங்களுக்கு தெரியல. சர்ச் வச்சு அப்படியா ப்ரோ? நடத்திட்டு இருக்காங்க. எந்த டினாமினேஷன் ப்ரோ? பென்டிகாஸ்டல் தான் பிரதர். ஆ அப்பாவோட ஓகே சர்ச் தான் ஆக்சுவலி. ஓகே சிஸ்டர். இல்ல ஒன்று ஒன்று குருந்தியர் 14வது அதிகாரத்தை படிச்சிருக்கீங்களா? 1 கொரிந்தியரா? ஆமா. ஆம். 1 கொரிந்தியன்ஸ் 14. நம்ம பைபிள் ஆமா இல்லைங்கல்ல. ஆமா. இல்லைங்கல்ல நான் படிச்சிருக்கேன் பிரதர். அதுல என்ன புரிஞ்சு உங்களுக்கு? இப்ப பாருங்க எப்படி சொல்ல போறாங்க மட்டும் பாருங்க. இல்ல இல்ல பிரதர் அது 1 கொரிந்தியர் 14 எனக்கு இப்ப சரியா ஞாபகம் இல்ல. நீங்களே சொல்லுங்க கொஞ்சம். நீங்க சர்ச் வச்சிருக்கீங்களா? ஆமா. ஓகே சிஸ்டர். இதை பிரதர் நான் நீங்களே தெரிஞ்சுக்கணும்ல. என்ன என்னங்க பிரதர்? புரியல. இல்ல சர்ச் இருங்க வச்சிருந்தா bro, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவும் இல்ல. ஐயோ! இல்ல பிரதர் நான் சர்ச் இருக்கு. அப்பாவோடது தான். ஆனா நான் இன்னுமே கொஞ்சம் வேதாகமத்த படிக்க வேண்டியது இருக்கு. ஓகே சார். இத பார்த்துட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அப்பாட்ட போயிட்டு இந்த அந்நிய பாஷை பேசுறத பத்தி நீங்க சொல்லுங்க. இல்ல அடுத்த தடவ அப்பாவ கூட நீங்க லைவ் கூப்பிட்டீங்கன்னா ஓகே. கண்டிப்பா, ஏன்னா கண்டிப்பா ஒரு பிரதர். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற புள்ள அந்நிய பாஷை பேசுது. அத வந்து அவர் அப்ரோச் பண்ணியிருக்காருன்னா பாராட்டி ஆகணும். கண்டிப்பா பிரதர். கண்டிப்பா. பிரதர் அந்த ஒரு வேர்ஸ் சொன்னீங்களே, அத மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியுமா? ப்ரோ அவங்களே வாசிச்சா நல்லா இருக்கும் ப்ரோ. 5வது வசனத்துல இருந்து வாசிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல. நீங்களே சொல்லிருங்க. அவங்க பாவம் இது தெரியலங்கிறாங்க. அதான் இல்ல அதாவது நீங்க கொஞ்சம் அந்த கான்டெக்ஸ்ட் வசனத்தை மட்டும் சொல்லிருங்க. என்ன சொல்ல வராங்கன்னு. வசனம் கூட இது. சிஸ்டர் அதுதான் சிஸ்டர். நம்ம அந்த 14வது அதிகாரம் வந்து நம்ம பாதி வசனம் படிச்சோம்னா வந்து அதுல வந்து நீங்க பண்ற எல்லா கான்செப்டும் இருக்கும். அதுக்கு அடுத்த அடுத்த பாதி வசனம் படிச்சோம்னா நமக்கு தெளிவா தெரியும் பால் வந்து எதெல்லாம் வந்து நம்ம வார்ன் பண்றாரு. அதாவது நம்ம வந்து காட் கிட்ட ப்ரே பண்ணும்போது அந்நிய பாஷைன்றது வேற. அது வந்து நம்மளோட நம்மளோட டிவோஷனலா நம்ம வந்து காட் கிட்ட வந்து சீக்ரெட்டா ப்ரே பண்றோம். அது வேற. இதுவே நம்ம சர்ச்ல ப்ரே பண்ணோம்னா அதுக்கு ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். ஒருத்தவங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர் பார்த்திருக்கீங்களா? தமிழ்ல பேசுறது இங்கிலீஷ்ல பேசுவாங்க தெரியுமா? ஆமா ஆ பிரதர். அந்த மாதிரி தான் வந்து அந்நிய பாஷை பேசுனா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றத பால் வந்து அந்த அதிகாரத்துல சொல்றாரு. அப்படி பண்ணலைன்னா அது பேசக்கூடாது. அதாவது அந்த அந்த அதிகாரத்திலே ஒரு வசனம் இருக்கும். நீங்க வந்து அந்நிய பாஷையில 1000 வார்த்தை பேசுறதுக்கு பதிலா 5 வார்த்தை அறிவா பேசினாலே அதுவே மேல் அப்படின்னு சொல்றாரு பால். அதனால அதனால அது அர்த்தம் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. அந்த கான்செப்டே ரொம்ப தப்பு ஆக்சுவலா. இப்போ நான் சிம்பிளா புரிய வைக்கிறேன். அந்நிய பாஷைன்றது வந்து நம்ம சர்ச்சில் பிரதர் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நிமிஷம். இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து டேரில் அவங்களா? ஆமா சிஸ்டர். ஓகே. நீங்க எந்த ஊரு பிரதர்? நான் சென்னை தான். ஓ! சென்னையா நீங்க? ஆமா. ஓ! சரி. ஓகே பிரதர். ஆக்சுவலி அப்போ இந்த ஒரு சண்டே போல உங்களால வர முடியுமா? எங்களோட சர்ச்சுக்கு வந்து நம்ம இத கொஞ்சம் நேர்ல கூட டிஸ்கஸ் பண்ணலாம். எங்க இருக்கு ஆக்சுவலா சர்ச்சு? குரோம்பேட் பக்கத்துல. நான் முடிச்சதுக்கப்புறம் நம்ம யுவி ப்ரோக்கு நான் கொஞ்சம் லிங்க் அனுப்பிச்சு விட்டுறேன். இந்த அட்ரஸோட. எங்க சர்ச்ல வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ணுவேன் பாட்டுலாம். அது கொஞ்சம்
வர ஓ! அப்ப முடியாதனால. நான் வரவா பிரதர்? இந்த வாரம் உங்களோட சர்ச்சுக்கு வரவா? அப்படியா? எங்க அந்நிய சர்ச்சில் பாஷை வந்து பேச இந்த போறீங்களா இந்த சிஸ்டர்? இல்ல என்ன பிரதர்? அந்நிய பாஷை பிரதர் இது ஏன் பேச போறீங்க பிரதர் நீங்க அனாயிட்டட். வேற? இல்ல எங்க ஐயோ! சர்ச்சில் அதுக்கு அந்த எங்க சர்ச்சிலே நிறைய பேர் ஓ! அந்த நீங்க மாதிரி. என்ன டினாமினேஷன் பிரதர்? நான் இப்ப வந்து நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். நான் எதுவும் நான் சின்ன வயசுல இருந்து போற சர்ச் வந்து எவாஞ்சலிக்கல் சர்ச் தான். ஓ! சரி. அங்க அந்நிய பாஷை அந்த மாதிரி எதுவும் இருக்காதா? இல்ல அது ரொம்ப ரேர் கேஸ்ல தான். நிறைய எவாஞ்சலிஸ்ட் வருவாங்கல்ல, சில பேர் பேசுவாங்க, சில பேர் பேச மாட்டாங்க. அப்படி ஓ! பேசினாலுமே அது தப்பு தான். நான் வந்து அது வந்து தப்புன்னு தான் சொல்லுவேன். ஓ! சரி, சரி, சரி. நான் ஆக்சுவலி அப்போ இந்த வீக் வேணா நான் உங்கள விசிட் பண்ண வரேன். இல்ல அது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும்னு தெரியல. சிஸ்டர் உங்க அப்பா நம்பர் கிடைக்குமா? எங்க எனக்கு அப்பா அப்புறமா நம்ம இன்ஸ்டால கண்டிப்பா மெசேஜ் பண்ணிடுங்க. கண்டிப்பா நான் அனுப்பிச்சு விடுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி நானும் அப்பாவும் கூட வரோம். டேரல் பிரதர் உங்களுக்கு அது ஓகேவா? இல்ல எனக்கு இல்ல எனக்கு யாருமே இல்ல. நான் மட்டும் தான் இருக்கேன். எனக்கு இதுலயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நான் கொஞ்சம் நேர்ல வந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது தெரியல. சரி ஓகே. உங்களுக்கு இல்ல அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா வேணாம். இல்ல இன்னொரு பிரதர் இருக்காரு. நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் கேட்கறேன். நான் சர்ச்சுக்கு கூட வர முடியுமான்னு பாக்குறோம். ஓ! சரி. ஓகே, ஓகே. ஆ, கண்டிப்பா நம்ம ஓகே. தேங்க்யூ, தேங்க்யூ. அதான் சிஸ்டர், இப்ப ஒருத்தவங்க வந்து மலையாளத்துல வந்து பேசுறாங்க. இப்ப முன்ன பின்ன வந்து உங்களுக்கு மலையாளமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஆ. அபிஷேகம் பெற்று மலையாளத்துல பேசுறீங்க. அதுதான் அந்நிய பாஷை. உங்களுக்கு முன்ன பின்ன மலையாளமே தெரியாது. ம். புரியுதா? ம், ம். அதுதான் அந்நிய பாஷை. மிச்சபடி வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தையும் நீங்க வாசிச்சு பாருங்க. அதுலயும் தெள்ளந்தெளிவா இருக்கும். திருப்பி திருப்பி ம். வாசிச்சா தான் புரியும். அது நம்ம சடனா 2 வசனத்தை பார்த்துட்டு நம்ம வந்து இதுதான் வந்து கரெக்ட் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. மொத்த சாப்டரையுமே படிக்கணும். அது படிச்சா சூப்பரா புரியும் உங்களுக்கு. ஓகே புரியுது, ப்ரோ, புரியுது. கண்டினியூ பண்ணிக்கோங்க ப்ரோ. சிஸ்டர் நீங்க டெய்லியும் எவ்வளோ ஹவர்ஸ் பைபிள் ஸ்டடி பண்ணுவீங்க? காலையில ஒரு 20 மினிட்ஸ் போல. அதுக்கப்புறம் நாங்க பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்குள்ள போயிருவோம். ஓகே. அதேதான் பிரதர். ஸோ எந்த அதுக்கப்புறம் நான் டைமிங் சிஸ்டர்? எந்திரிச்சோனே அப்படியா? இல்ல ஒரு 5 சர்ச் மணிக்கு காலையில இருக்கும் பிரதர். ஒரு 5 டூ 5:30க்குள்ள அப்புறம் முதல்ல நாங்க பர்சனலா ஒரு பிரேயர் பண்ணிட்டு ரூம்ல, அதுக்கப்புறம் ஒரு ஓகே. ஃபேமிலியா ஒரு பிரேயருக்கு வருவோம். அதில் பைபிள் வேர்ஸ்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? இல்லை சும்மா இது ரீட் மட்டும் பண்ணுவீங்களா? இல்ல அதுதான் பொதுவா நாங்க ஒரு சங்கீதமையோ, இல்ல ஒரு நீதிமொழிகளோ படிச்சுட்டு, அதுக்கு ஒரு பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் ஒரு 2 பாட்டு பாடிட்டு, நாங்க அடுத்து இப்ப நானுமே கொஞ்சம் இப்ப ஆக்சுவலி நான் காலேஜ்ல தான் இருக்கேன் இன்னும். அதனால எனக்கு இப்போ காலேஜ் காலேஜில் டைம் இருக்கீங்களா? இப்போ இல்ல. மீன்ஸ் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஓகே. மார்னிங் டைமில் காலேஜுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ அப்படி சொல்ல வரீங்களா? ஆமா. அதனால கொஞ்சம் காலேஜ்க்கு கிளம்பிருவேன். அதனால தான். ம்ஹ்ம். பைபிள் நீங்க ஸ்டடியில் எந்த நீங்கள் ஊரு அப்போ என்ன பிரதர்? பண்ணுவீங்க? நீங்க எந்த ஊரு பிரதர்? இங்கே தமிழ்நாட்டில் திருப்பூர். ஓ! திருப்பூர். ஓகே, ஓகே, ஓகே. நீங்க எங்க ம். எந்த சர்ச் போவீங்க? நான் சிஎஸ்ஐ போயிட்டுருக்கேன். ஓ! சரி, சரி. அங்க அந்நிய பாஷை அப்படிலாம் எதுவும் இருக்காதோ? இல்ல. அந்த மாரிலாம் கிடையாது. அங்கலாம் தெளிவா சொல்லிட்டாங்க. அந்நிய பாஷை அப்புட்ன்னா இந்த மாரிலாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஓ! நான் சரி, போற சரி. சர்ச்சில வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. ஓகே, 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 ஓகே. ஸோ அத தாண்டி யாராச்சும் அந்நிய பாஷை எப்படி பேசுனாங்க, நம்ம சர்ச்சில வந்து சொல்றாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இந்த வேர்ஸ காமிச்சு சொல்லிருங்க. அதுவும் சர்ச் நடக்கும்போது சொல்ல வேணாம். சர்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பெர்சனலா கூப்பிட்டு சொல்லிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகே, ஓகே பிரதர். ஓகே. நீங்க இது பைபிள் ஸ்டடிலாம் எப்படி பண்ணுவீங்க? என்னென்ன இது? ஏன்னா கண்டிப்பா இல்ல நீங்க ஒரு சர்ச்சே வச்சிருக்கீங்கன்னா, பைபிள் ஸ்டடிக்குள்ள இருப்பீங்க. அது எப்படி? எந்த மாரி இது இல்ல ஃபாலோ பொதுவா பண்றீங்க? எங்களோட இதுல நம்ம ஆண்டவர் நம்மள படைச்சதுக்கான ஒரு காரணத்த பத்தியான பைபிள் ஸ்டடி எடுப்போம். ம். ஆம், எப்படின்னா இப்போ நம்மளுடைய அ செல்வாக்கு இது எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து எப்படி அவர் நம்மளுக்கான ஒரு வாக்குத்தத்தம் குடுத்திருக்காரு இல்லையா? பைபிள் ஃபுல்லா. என்ன குடுத்துருக்காருங்க? இந்த இல்ல அந்த மாதிரி நீங்கள் வேர்ஸுக்கு நீங்க எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவீங்கன்னு கேட்டேன் நானு. ஒரு வேர்ஸ் வருது. அதுக்கு ஆண்டவர் வந்து உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண எங்கள தெரியும்னா? ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி லைக் அவருடைய ஆசீர்வாதங்கள குறித்து நாங்க பேசுவோம் பிரதர். இல்லைங்க. நான் சொல்றது புரியுதா புரியலைங்களா? ஒரு பைபிள் வேர்ஸ குடுத்துட்டு, இந்த வேர்ஸ் கரெக்ட்டா எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க முடியல அப்படின்னா, நீங்க அப்ப யாரோட டீச்சிங்ஸ பார்ப்பீங்கன்னு கேட்கிறேன் நானு. அ ஆ எனக்கு தெரியலன்னா எங்க அப்பா கிட்ட போய் கேட்பேன் பிரதர். அவருக்கும் தெரியலனாங்க? நாங்க எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அந்த மாதிரி இத வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி. பிரேயர் அப்போ
இங்க வந்து ஃபெய்த் மட்டும் இருக்கா? இல்ல ஃபெய்த் பிளஸ் ஒர்க் இருக்கா நீங்க பண்றதுல? ஒரு வேர்ஸ் ஆம், தெரியலங்கிறபோது பிரேயர் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க வந்து ஃபெய்த் இருக்கா? இல்ல ஃபெய்த் பிளஸ் ஒர்க் 2மே இருக்கா? ஆம், ஃபெய்த் ப்ளஸ் ஒர்க்னா நீங்க எப்படி சொல்றீங்க பிரதர்? அதாவது கடவுள்ட்ட நீங்க வந்து எனக்கு சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்கன்னு அவர்ட்ட எதிர்பார்க்காம, அவர்ட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுட்டு நாம அத பத்தி தேட ஆரம்பிக்கணும். அப்படி ஏதாச்சும் நீங்க பண்றீங்களா? அப்படி எதுவும் இல்லையே பிரதர். அப்படி அந்த மாதிரி எதுவும் பண்றதில்ல. அப்ப நீங்க கரெக்ட்டான டாக்ட்ரின ஃபாலோ பண்ணலைல்ல. இது இத கரெக்ட்டான நீங்க இப்ப வந்து நீங்க மத்த சொல்லணும். பீப்பிளுக்கும் டீச் பண்ணிருக்கீங்களா? இந்த மாரி தான் பண்ணணுன்ட்டு. இப்போ ஆமா பிரதர். நீங்க இது டீச் பண்றீங்க. ஆமா, ஆமா பிரதர். வாவ்! சிஸ்டர் ஆக்சுவலி இருங்க ஒரே நிமிஷம். நீங்க இது வந்து உண்மையா பாராட்டியே ஆகணும். இத வந்து மத்தவங்களுக்கும் நீங்க டீச் பண்றீங்களா? சூப்பர். அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கேள்வி எதுவும் கேட்கல. எதுவும் கேட்கலையே பிரதர். இருங்க எங்க பிரதர் ஒருத்தர் வராரு. அவரு வணக்கம் ஹலோ. வணக்கம் ரைசலாட் பிரைஸ்லாம் பிரதர். நீங்க Right. பிரதர் ஒரே நிமிஷம். ரேச்சல் சிஸ்டர் நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். கேட்கல இவங்க ரேச்சல் சிஸ்டர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். ஓகே ஓகே சிஸ்டர் ஒரு சின்ன கொஸ்டின். இதுக்கு நீங்க வந்து எப்படி பதில் சொல்லுவீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஓகே பிரதர். இப்போ ஒருத்தங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. சரியா? ம். ரோட்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கால் உடைஞ்சு போயிருச்சு. ம். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ம். சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறபோது, நீங்க அங்க வந்து சர்ஜரி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்களா? இல்ல சும்மா பிரேயர் பண்ணியே ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருப்பீங்களா? பிரதர் ஏன்னா எனக்கு ஃபெய்த் இருந்தா எல்லாமே என்னுடைய ரெடி ஆகும் அப்படின்னா என்னுடைய ஹீலிங் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ நான் முதலாவது பிரேயர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் தான் இருக்கும் எனக்கு. நம்மளால சரி பண்ணிட முடியும். அவங்கள உயிரோட இருக்கவங்களே எழுப்ப முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு பிரதர். எத்தனை பேர்த்த எழுப்பியிருக்கீங்க சிஸ்டர் அப்படி? இல்ல இதுவரைக்கும் அதுக்கான ஒரு சூழ்நிலை வரல. வரும்பொழுது என்னால பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே. நீங்க இப்ப சர்ச் வச்சிருக்கீங்க அப்படின்னா, யாராச்சும் இறந்து போனா, அவங்க பிரேயர்லாம் வைப்பாங்கல்ல. அதுக்கெல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா? அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அப்ப கூட யாரையும் எழுப்ப கிடையாது. அப்போ அதுக்கான அவசியம் வரல இல்ல. அப்படி பார்த்தா கடைசி வரைக்கும் அவசியமே வராம போயிருமே. எப்போ அவசியம் வரும்னு சொல்ல வர்றீங்க? எப்போ? அந்தி கிறிஸ்து வர டைம்லயா? இல்ல அப்படி இல்ல. இப்ப எங்களுடைய சர்ச்ல இறந்து போனவங்கலாம் அம் வயதான முதியோர் அந்த மாதிரி இறந்து போயிடுறாங்க. இப்போ அவங்கள ம். நம்ம திரும்பி உயிரோட அந்த எழுப்பணுன்ற ஒரு அவசியம் இல்ல. ஆனா இதுவே ஒருத்தவங்க கொஞ்சம் யங்கா அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா, நான் கண்டிப்பா அந்த இடத்துல போய் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுவேன் பிரதர். ஓகே சிஸ்டர். நீங்க ஜெபம் பண்ணி கண்டிப்பா எழுப்பிருவீங்க. வாழ்த்துக்கள். அதே மாரி இது என்னது? ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா, நீங்க வந்து பிரேயர் மட்டும் தான் பண்ணுவீங்க. ஹாஸ்பிட்டல் போய் எதுவும் சொல்லவும் மாட்டீங்க. சூப்பர். இல்ல பிரதர் பொதுவாவே எங்களுடைய சர்ச்ல நாங்க இந்த மருந்து அந்த மாதிரி அத எடுக்கிறதே நாங்க எடுக்க மாட்டோம் நாங்க யாரும் பொதுவா. நாங்க அதுக்காக எடுக்கவே ஜெபம் பண்ணி வேணாங்கிறேன். ஏன் எடுத்துட்டு? பாவம். அ புரியலைங்களே யோசிச்சு பிரதர். பாருங்க. உடம்பு சரியில்லாம ஒருத்தவங்க வராங்க. மருந்து எடுக்காதீங்க, பிரேயர் பண்ணுங்க, ஃபெய்த் மட்டும் ஓகே அப்படின்னா, ஃபால்ஸான டாக்டரின் பக்கம் போயிட்டு இருக்கீங்க. ஓ! ஃபால்ஸான டாக்டரின ஃபாலோ பண்றவங்கள பத்தி கடவுள் என்ன சொல்றாருன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைபிள் ஸ்டடிலாம் பண்றீங்க. நாங்க ஃபால்ஸான டாக்டரின் எடுக்கலையே பிரதர். இல்ல. இப்ப தான் சொன்னீங்க பிரேயர் மட்டும் பண்ணுவோம் நாங்க. உடம்பு சரியில்லாம இருந்தா மருந்து, மாத்திரை எதுவுமே எடுக்க வேணாம்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு. அப்ப அதுக்கு பேர் என்னங்க? ஐயோ! அப்படி இல்ல பிரதர். நீங்க தப்பா சரி ஓகே விடுங்க. இதுக்கு நான் எனக்கு என்ன தப்பா சொல்றதுன்னு சொல்லிட்டேங்களா? தெரியல. அதுதான் பாருங்க. 2ண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற புள்ள அந்நிய பாஷை பேசுது. ஆ சரி விடுங்க. இது அ நம்ம பிரதர் ஒருத்தர் என்னமோ கேட்க வந்தாரு. அகமத் ப்ரோ இருக்கீங்களா? சொல்லுங்க ப்ரோ ப்ரோ சிஸ்டர் வந்து அந்நிய பாஷைய பிலீவ் பண்றாங்க. சர்ச்சும் வச்சிருக்காங்க. அப்படிங்களா என்ன சேர்ச்சி ஆ. பெண்டிகாஸ்டா சிஸ்டர் நீங்க ப்ரோட்ட பேசுறீங்களா? அவர் கொஞ்சம் நல்லா தெளிவா இது பண்ணுவாரு. பைபிள் ஸ்டடி கூட அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஓ! சரி, சரி, சரி. ஆனா 20 நிமிஷம் ஸ்டடீஸ் கிடையாது. சும்மா தூங்கி எந்திரிச்சுன்னா 20 நிமிஷம் படிக்கிறது அப்படி கிடையாது. கொஞ்சம் டீப்பா அவரு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஆமா ஒரு 2 hours 1 hours படிப்போம் நாங்க. உங்க பேர் என்னது? அகமதா? ஆமா அகமது என் பேர் முஸ்லீம் நானு. ஓ! நானு சரி. ஏத்துக்கிட்டு 1 year ஆகுது. ஓகேவா? நான் ஓ! வந்து சரி, சரி. ஏத்துக்கிட்டு நிறைய ரிசர்ச் நானு யுவராஜ் துரையில சேர்ந்து ஓ! நீங்க அப்படியே ஒரு எக்ஸ் டீம் முஸ்லிமா? ஆமா முஸ்லீம். ஓ! சூப்பர், சூப்பர், சூப்பர். ம். ஸோ யுவராஜ் குருவாதர் மூலியமா தான் நம்ம பிரதர்ஸ் எல்லாருமே தெரியும். அப்படிதான் நம்ம ஒரு டீமே கிரியேட் ஆனது. நான் நிறைய பிரதர்ஸ் கூட சேர்ந்து யூனிகேஷன்ஸ் பத்தி
அப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய கத்துக்கினேன். அப்புறம் வந்து பைபிள் ஸ்டடி போனேன். நான் வந்து பெந்தகோஸ்தே சபைக்கு தான் போனேன். ஓகேவா? அப்போ ம். எனக்கு வந்து நான் பைபிள் படிக்க தான் நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டது எனக்கு. என்ன விஷயம்னா, ம். ம். நீங்க அந்நிய பாஷை பேசுவீங்களா? நான் தினமும் பேசுவேன் பிரதர். ஓகே. சரி. இப்போ அந்நிய பாஷை பேசுறீங்களா? ஆமா. அந்நிய பாஷை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? புரியலைங்களே, என்ன கேக்குறீங்க? இப்போ பரிசுத்த ஆவியானவரால 7 வரங்கள் 7 வரங்கள் இருக்கு. ஓகேவா? அந்த 7 ம். வரங்கள்ல பெந்தேகோஸ்தே சபையும் சரி, இவாஞ்சலிஸ்டும் சரி, முதல் இருக்கிற காரியமே அந்நிய பாஷை. ஓகேவா? ஓகே. ஓகே. இப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அந்நிய பாஷை மேல் வீட்டுக்குள்ள ஆவியானவர் அபிஷேகம் பெறப்படும் போது அந்நிய பாஷையில் பேசினார்கள் அதிவாசம் இருக்கும். ஓகேவா? அந்நிய ஓகே. பாஷையில் பேச தொடங்கினார்கள். அப்படியே நீங்க கான்டெக்ஸ்டோட படிச்சிருக்கீங்களா அத? கான்டெக்ஸ்டோடைய படிச்சிருக்கேன் பிரதர். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்படியே அந்நிய பாஷை அபிஷேகம் செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்போது கிரேக்கர்கள் உள்ள வருவாங்க. யார் வருவாங்க? லேக்கர்களா? உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? லேக்கர்கள் இல்லைங்க. யாரு? கேக்குதா உங்களுக்கு? நான் பேசி கிரேக்கர்கள். கேக்குதா உங்களுக்கு? ப்ரோ கிரேக்கர்கள் கேக்குது. கொஞ்சம் கிரேக்கர்கள் லோவா ஆமா கேக்குது வாய்ஸ் பிரதர். மட்டும்.